ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரேசா குடும்பத்தினர். மெர்டித் அனிட்லின் இவருக்கு இறைவனின் கருணையால் நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக வேண்டி, மனைவி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே திரு அவை புனித அம்புரோசியாருடைய விழாவினை கொண்டாடுகிறது. பிரான்ஸ் நாட்டிலே 4வது நூற்றாண்டில் பிறந்தவர். இவருடைய தந்தை அந்த நாட்டின் ஆளுநராக இருந்தார். இவரும் நல்ல சொல் வன்மையும் அறிவாற்றலும் உள்ளவர். இவரும் வளர்ந்த பிறகு 2 நகரங்களுக்கு, மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தார். ஆனால் இந்த ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு திருமுழுக்கு பெற்று குருவாக, பிறகு ஆயராக அருள் பொழிவு பெற்றார். இவர் வாழ்க்கையிலே மிக முக்கியமான குறிக்கோளாக கொண்டிருந்தது இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிவது. இந்த திருவருகை காலத்திலே நம் உலகத்திற்கு மீட்பராக இயேசு வரவிருக்கிற அந்த சூழலில் பலர் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். அதிலே முதன்மையானவர் நமது அன்னை மரியா. கடவுளுடைய விருப்பம் எதுவோ, திட்டம் எதுவோ அதற்கு ஆம் என்று சொன்னவர். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் கரங்களில் இருக்கிறோம். கடவுள் நமக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதற்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படுகிற போது அதை நமக்கு நன்மையாகவே மாற்றுவார். இறைவனுடைய திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் நாம் கீழ்ப்படிய மறுத்ததற்காக மனமறிந்து மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதரன் அறிவிப்பார் புனித கன்னி மரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 19 முதல் 21, மேலும் 23 முதல் 26 வரை. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே,
நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உங்கள் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுளகாலும் பூச்சப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தில் உளும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல 7 மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார், நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 வசனம் 35 முதல் பிரிவு 10 வசனம் 1 மற்றும் வசனங்கள் 6 முதல் 8 வரை. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது,
வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றடச் செய்யுங்கள். தொடு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கந்து வட்டிக்காரர் இருந்தார். ஒரு பரம ஏழை அவரிடம் வட்டிக்கு கடன் கேட்டார். ஆனால் இவருக்கு தெரியும், இந்த ஏழையால் வட்டியை கூட திருப்பி கட்ட முடியாது என்று நினைத்து பணம் தர மறுத்து விட்டார். இருந்தாலும் இந்த ஏழைக்கு தேவை இருந்தது. எனவே கெஞ்சினார். எனவே இவர் கெஞ்சியதை கேட்ட அந்த கந்து வட்டிக்காரர் இந்த ஏழையை பார்த்து, உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். இந்த போட்டியிலே நீ வெற்றி பெற்றால் நான் உனக்கு வட்டிக்கு கடன் கொடுப்பேன் என்றார். என்னுடைய 2 கண்களில் ஒரு கண் செயற்கை கண், எது என்று கேட்டார். அதற்கு அந்த ஏழை சொன்னார், உங்களுடைய வலது கண் தான் செயற்கை கண். அந்த கந்துவட்டிக்காரர் கேட்டார், எப்படி நீ கண்டுபிடித்தாய்? அதுதான் எனது வலது கண் தான் செயற்கை கண். அப்பொழுது இந்த ஏழை சொன்னார், ஐயா, அதில் தான் கொஞ்சம் பரிவு இரக்கம் தெரிகிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, பரிவு என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் உடன் துன்புறுதல். அடுத்தவர் படுகிற துன்பத்தை நமது துன்பமாக நம்மிலே உணர்வது, அனுபவிப்பதற்கு பெயர்தான் பரிவு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் உணர்வுக்கு பெயர்தான் பரிவு. கூட்டத்தை கண்டு இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டார். அதாவது அவரது உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆட்டமுறுகின்ற அளவுக்கு இயேசு அனுதாபப்பட்டார். இயேசுடைய பணி வாழ்க்கையிலே பல முறை அவர் பரிவு காட்டியதை நாம் வாசிக்கிறோம். நோயினாலும் பேயினாலும் தாக்கப்பட்டவர்கள் வேதனையை கண்டபோது இயேசு பரிவு கொண்டார். தம் ஒரே மகனை இழந்த நயீம் நகர கைப்பெண்ணின் கண்ணீரை கண்டு இயேசு பரிவு கொண்டார். தன் வாய் சொல்லுக்கு வசப்பட்டு தம்மை எங்கு சென்றாலும் பின்வருகின்ற மக்களின் பசியை கண்டு இயேசு பரிவு கொண்டார். சமுதாயத்திலிருந்து ஓரமாக ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளரின் தனிமையும் தவிப்பையும் கண்டு இயேசு பரிவு கொண்டார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல மக்கள் ஆயிரல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிவதை கண்டு இயேசு பரிவு கொண்டார். ஒரு முறை ஒரு இறையடியார் படகில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென்று வலியால் அவர் துடிக்கிறார். அவர் முதுகை மூடியிருந்த துணி விலக்கிய போது அவருடைய உடலிலே முதுகிலே காயங்கள் காணப்பட்டன. அவர் வலியால் முனகியபடியே கரையை சேர்ந்தார். அந்த கரையிலே ஒரு சிலர் ஒரு அப்பாவி மனிதனை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதனை வன்முறையாளர்கள் அடிப்பதை பார்க்கிற போதே இந்த இறை அடியாருடைய முதுகு முழுவதும் ரத்தம் கசிந்தது. வலியால் துடித்தார். அதற்கு பெயர்தான் பரிவு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை என்பார் வள்ளுவர். பிற உயிரின் துன்பத்தை நம் துன்பமாக கருதி காப்பாற்றாவிட்டால் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவினால் ஒரு பயனும் இல்லை. 2020ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மரியாவின் மன்றாட்டு மாலையிலே 3 மன்றாட்டுக்களை சேர்த்தார், புதிதாக சேர்த்தார். அதிலே ஒன்று மரியா இரக்கத்தின் அன்னை என்று நாம் அழைக்கிறோம்.
அன்னை மரியாவுடைய பரிவை, இரக்கத்தை நாம் கானாவூர் திருமண நிகழ்விலே குறிப்பாக பார்க்கிறோம். மணமக்கள் அன்னையிடம் தங்களுக்கு ஏற்பட்ட குறையை பற்றி சொல்லவில்லை. ஆனால் அந்த திருமணத்திற்காக அழைக்க பெற்ற அன்னை மரியா ஒரு தாயை போல, தாயினும் சால பரிந்து என்று சொல்வார்கள், ஒரு தாயை போல அந்த மணமக்களுக்கு ஏற்படவிருந்த இழுக்கை நினைக்கின்றார், அதை போக்க துடிக்கின்றார். தன் மகன் அவருக்கு நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன போதும் தாயினுடைய ஆணைக்கு இணங்க புதுமை செய்கின்ற அளவுக்கு அன்னை மரியாள் இந்த தம்பதியர்கள் மேல் அனுதாபப்பட்டார், பரிவு கொண்டார். அந்த முயற்சிக்கு பெயர்தான் பரிவு. அன்புக்குரியவர்களே, நாமும் இயேசுவை போல, அன்னை மரியாவை போல, அந்த இறையடியாரை போல அடுத்தவர் மீது, குறிப்பாக துன்புறுவோர் மீது பரிவு கொள்வோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைவிடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை எமது வல்லமையால் மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றி அருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையனுடைய சிறப்பு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றர்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் வாழ்வில் இறைவனின் திட்டம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குபவர், தந்தையின் திட்டத்தை தெளிவாக அறிந்து நிறைவேற்றியவர். இவரை உணவாக உண்ண இன்று வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, இருநிலத்தெந்தரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு என்றும் எங்களின் இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனின் தாயாம் புனித ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் அடுத்த நாள் காலை 5 மணி வரையிலும் நமது புதிய ஆலயத்திலே நற்கருணை முழு இரவு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்கலாம். திருப்பலியோடு அந்த இரவு விழுப்பு ஜெபமானது முடிவடையும். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த திருத்தல வளர்ச்சிக்காகவும் பராமரிப்புக்காகவும் தாராளமாக உதவிட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரேசா குடும்பத்தினர். மெர்டித் அனிட்லின் இவருக்கு இறைவனின் கருணையால் நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக வேண்டி. மனைவி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.